எனக்கு நான் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு 4 மணியை போல் சுருக்கு தொழில் ரெண்டு கடற்கரைக்கு போக்குள்ள கல்லடி நேவிக்காரர்கள் வந்து என்னை பிடிச்சி அதை எனக்கு அந்த சாமானை ஒப்படைக்கட்டான்னு செஞ்சாங்க. அதை அந்த சாமானை நான் அவியத்தை ஒப்படைச்சேன் எல்லாத்தையும். அதுக்காக வேண்டி அவிய என்னை முட்டுக்காலில் வச்சு 2 மணித்தியாலம் எனக்கு இதில் அடித்தவிய இந்த இதில் அடித்தவிய எனக்கு எங்களோட வைஃப் வந்து ஃபோட்டோ பிடிக்க வந்து அந்த ஃபோனை உங்களோட வைஃப்கிட்ட இருந்து பறித்து அதெல்லாம் அழிச்சாங்க. அதுக்கு நீங்கள் அந்த சாமானெல்லாம் ஒப்படைச்சி எல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கு நீங்கள் எனக்கு இந்த முட்டுக்காலில் வச்சு எனக்கு சீனி வருத்தம் இருக்கு குளிச்ச போடணும் சார்ன்னு சொன்னதுக்கு அவிய அதை கணக்கு எடுக்காமல் என்ன 2 மணித்தியாலம் ஃபுல்லாக வச்சிருந்து எனக்கு அதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்கள் அதுக்கு நடவடிக்கை கொண்டு எடுக்கணும். நீங்கள் அதுக்கு அவிய எனக்கு அடித்து செஞ்சதுக்கு நடவடிக்கை எனக்கு சிறப்பு தொழிலை நான் பாரம் கொடுத்துட்டேன் எல்லாம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் மிச்சம் வைஃப் சொல்லுவாங்க. செட்டிபாளையம். இவர் வந்து என் கணவர் நந்திசேன். இவர் வந்து சுருக்கு தொழில் செஞ்சவர். ஆனால் அண்டு ஞாயிற்றுக்கிழமை 4 மணி அளவில் இவர் கடற்கரைக்கு போக்குள்ள. ஆனால் வலை இவர கையில் இல்லை. அந்த ஈயத்தை கண்டு இவரை அடித்து துன்புறுத்தி ஊர் மக்களே புதினம் பார்க்குற அளவுக்கு இவரை முழங்காலில் நிறுத்தி துன்புறுத்தி செஞ்சவங்க. ஆனால் நாங்கள் செஞ்ச தொழில் பிள்ளைன்னு சொல்லி இவர் ஒத்துக்கொண்டு உரிய சாமான அவரை கையில் ஒப்படைச்சும் அந்த கல்லடியிலிருந்து வந்த அந்த நேவிக்கார் அவர் வந்து அவரோட பேர் வந்து அம்சாத்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை புகைப்படம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் நான் புகைப்படத்தை எடுத்தும் அவர் வந்து என்ன திரட்டி வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கதைச்சி பொம்புலண்டு பார்க்காம அந்த போனில் இருந்த படங்க முழுதையும் அழிச்சாங்க. ஆனால் நான் சொன்னேன், இவர் ஒரு சீனி வருத்தக்காரால் இவரை விடுங்க, நீங்கள் உங்களோட சாமான உங்களோட கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம்னு சொல்லி காலில் விழுந்து கத்தியும் கூட அவரை எங்களை கணக்கில் எடுக்காமல் இவரை அடித்தவங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் உரிய சாமானை ஒப்படைத்துட்டேன் தானே சார், நீங்கள் விடுங்க, அந்த மற்றவங்க செய்கிறாங்க இப்போ உங்களோட கண்ணுக்கு எதிர செய்கிறாங்க, அதை பிடிக்காம ஏன் சார் இவருக்கு மட்டும் அடிக்கிறேன்னு சொன்னேன். அது எங்களுக்கு தெரியுமென்னு சொல்லி எனக்கு அடிக்க வந்தவர். அதால் நான் வந்து இப்போ என்னென்னா சொல்கிறேன், எங்களுக்கு இது ஒரு அந்த தொழில் நாங்கள் குற்றமண்டு ஒத்து கொண்டதும் இருந்து எங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சரியான அவமானம் அடிக்கி. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 16 வயசு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவள் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எல்லாரும் கேட்குறாங்க, அப்பா அவள் முட்டுக்காலில் வச்சு அடிச்சேன்னு சொல்லி மனவருத்தப்பட்டு கத்துறாங்க. எங்களுக்கு எங்களுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் எடுத்து தாங்க உரிய இடத்துல சொல்லி அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இந்த தொழிலை நாங்கள் விடுறோம். ஆனால் இவருக்கு அடித்து இவரை இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர நிலைமையிலாம் இவர் இருக்காரு. அந்த நிலைமையை நீங்கள் இவருக்கு எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்து தாங்கன்னு தான் கேட்குறோம்.